2026 ஐபிஎல் தொடர்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஏப்ரல் 5ஆம் தேதி பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்துல நடந்த 11வது போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸை அதிரடியா 43 ரன் வித்தியாசத்துல வீழ்த்தி தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்டிட்டாங்க. இந்த முக்கியமான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை ஐபிஎல் புள்ளி பட்டியல்ல முதல் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இதுவரைக்கும் ஆடிய 2 போட்டியிலையும் ஜெயிச்சு ஒரு தோல்வி கூட சந்திக்காத அணியா இருக்காங்க. மறுபக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டாஸ் ஜெயிச்சு முதல்ல பவுலிங் செய்ய முடிவு செஞ்ச பிறகும் இந்த அவங்களோட 3வது தொடர் தோல்வியை சந்திச்சு புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. டிம் டேவிட் ஆட்டமிழக்காமல் ஆடிய அதிரடி பேட்டிங் அவருக்கு ஆட்ட நாயகன் விருதை வாங்கி தந்துச்சு. பெங்களூரு சாதனை படைத்த இந்த ஆட்டத்துல அவரோட முக்கிய பங்கை இது தெளிவா எடுத்து காட்டுது. ரன் மழை பொழிந்த இந்த போட்டியில பெங்களூரு பேட்டிங் வரிசை முழு பலத்தோட விளையாடி ஒரு சவாலான இலக்கை நிர்ணயிச்சாங்க. ஆனா அதை சென்னை சூப்பர் கிங்ஸால கடைசியில கடக்க முடியல. இதன் மூலம் ராயல் சேலஞ்சர்ஸ் இந்த தொடர்ல தங்களோட வலுவான தொடக்கத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பேட்டிங் ஒரு அதிரடி மாஸ்டர் கிளாஸ்னே சொல்லலாம். அவங்க கொடுத்த 20 ஓவர்ல வெறும் 3 விக்கெட் இழப்புக்கு 250 ரன்களை குவிச்சிட்டாங்க. இந்த ஐபிஎல் 2026 சீசன்லேயே இதுவரைக்கும் அடிச்சதுலேயே இதுதான் அதிகபட்ச ஸ்கோர். இந்த ஸ்கோருக்கு நல்ல துவக்கம் கொடுத்தது ஓபனிங் பார்ட்னர்ஷிப் தான். பில்சால்ட் 30 பந்துகள்ல 40 ரன்களும் விராட் கோலி அதிரடியா 18 பந்துகள்ல 28 ரன்களும் அடிச்சு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுத்தாங்க. அடுத்து வந்த தேதர் படிக்கல் ரன் வேகத்தை இன்னும் ஏத்தி ரொம்ப வேகமா ஒரு அரை சதம் அடிச்சு அசத்தினாரு. வெறும் 29 பந்துகள்ல 50 ரன்கள் சேர்த்தாரு. அதுல 5 4ம் 2 6ரும் இருந்துச்சு. ஆனா உண்மையான ஆட்ட விருந்தே கடைசி கட்ட ஓவர் நடந்துச்சு. டிம் டேவிட் மற்றும் கேட்டன் ரஜத் பட்டிதார் 2 பேரும் சேர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலர்களை போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா டிம் டேவிட் தனி ஆளா மிரட்டி எடுத்தாரு. வெறும் 25 பந்துகள்ல அவுட் ஆகாம 70 ரன்கள் அடிச்சு மிரள வெச்சாரு. அதுல 3 பவுண்டரிகளும் 8 வானியர சிக்ஸர்களும் அடங்கும். ரஜத் பட்டிதார் அவருக்கு பலமா நின்னாரு. அவரும் அவுட் ஆகாம 19 பந்துகள்ல 48 ரன்கள் விளாசினாரு. ஒரு பவுண்டரியும் 6 சிக்ஸர்களும் அதுல அடங்கும். கடைசி 5 ஓவர்ல இந்த 2 பேரும் சேர்ந்து மொத்தமா 97 ரன்கள் அடிச்சு தள்ளினாங்க. இது பெங்களூரு அணியை ஒரு பிரம்மாண்டமான ஸ்கோருக்கு கொண்டு போய் ஆட்டத்தோட போக்கையே முழுசா அவங்களுக்கு சாதகமா திருப்பி போட்டது. 251 ரன்குற ஒரு பெரிய இலக்கை துரத்திட்டு இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய சவால் காத்திருந்துச்சு. ஏன்னா அவங்களோட டாப் ஆர்டரே அழுத்தத்துல தடுமாறி சரிஞ்சு போச்சு. ஆரம்பத்திலேயே விக்கெட் விழுந்ததால அவங்களோட ரன் சேசிங் தடுமாறிச்சு. ருதுராஜ் கெய்வாட் 7 ரன்லையும் ஆயுஷ் மாத்ரே வெறும் 1 ரன்லையும் அவுட் ஆக இவங்க 2 பேரையும் ஜேக்கப் டஃபி மற்றும் புவனேஸ்வர் குமார் வெளியேத்துனாங்க. சஞ்சு சாம்சனும் கம்மியான ரன்ல வெறும் 9 ரன்ல ஆட்டமிழந்து வெளியேறினாரு. இந்த ஆரம்ப சரிவு சென்னை சூப்பர் கிங்ஸ 3 விக்கெட் இழப்புக்கு 30 ரன்ல தடுமாற வச்சுச்சு. இதனால அவங்களோட ரன் ரேட்டும் மொத்தமா ஆட்டத்தோட வேகமும் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் சர்பராஸ் கான் துணிச்சலா எதிர்த்தாக்குதல் தொடுத்து 25 பால்ல வேகமா ஒரு அரை சதம் அடிச்சாரு. 8 பவுண்டரிகளும் 2 சிக்ஸர்களும் அடிச்சு தன்னோட டீமுக்கு ஒரு சின்ன நம்பிக்கைய கொடுத்தாரு. ஆனா க்ருனால் பாண்டியா அவரை அவுட் ஆக்கினதும் சென்னைக்கு சேஸ்ல இருந்த நம்பிக்கை கொடுத்த கட்டம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அப்போ தேவைப்பட்ட ரன் ரேட்டோட அழுத்தம் தாங்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சர்பராஸ் கான் அவுட் ஆனதும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை போட்டியில தக்க வெச்சுக்க பிரசாந்த் வீர் ஜேமி ஓவர்டன் 2 பேரும் போராடினாங்க. வீர் அதிரடியா 29 பந்துல 43 ரன்கள் எடுத்தார். அதுல 6 4கள் ஒரு சிக்ஸர் இருந்துச்சு. இங்கிலாந்து ஆல்ரவுண்டரான ஜேமி ஓவர்டன் வெறும் 16 வேகமா 37 ரன்கள் சேர்த்தார். அதுல 4 4களும் 2 சிக்ஸர்களும் அடக்கம். இவங்க கூட்டணியால ஒரு சின்ன போராட்டம் வெளிப்பட்டுச்சு. ஆனா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பவுலர்கள் தொடர்ச்சியா விக்கெட் எடுத்ததுனால சென்னையால பெரிய அளவுல மீண்டு வர முடியல. புவனேஸ்வர் குமார் துல்லியமா பந்து வீசி பவுலிங்கை வழிநடத்தினார். 41 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. இது மூலமா டாடா ஐபிஎல் வரலாற்றில் தன்னோட 200வது விக்கெட்டையும் அவர் கைப்பற்றினார். இந்த முக்கியமான மைல்கல்லை அடைஞ்ச 2வது பவுலர் இவர்தான். அவருக்கு பக்கபலமா அபிநந்தன் சிங் க்ருனால் பாண்டியா தலா 2 விக்கெட் எடுத்தாங்க. ஜேக்கப் டஃபி முக்கியமான ஆரம்ப விக்கெட்டுகள் 2ஐ வீழ்த்தி உதவினார். சுயாஷ் சர்மா தன் 4 ஓவர்ல வெறும் 21 ரன்கள் மட்டும் விட்டு கொடுத்து பந்துவீச்சை கட்டுக்குள்ள வெச்சிருந்ததுடன் ஒரு விக்கெட்டும் எடுத்தார். இவங்க எல்லாரும் சேர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால அந்த பெரிய இலக்கை எட்ட முடியாம பார்த்துக்கிட்டாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இந்த முக்கியமான ஐபிஎல் 2026 போட்டியில 43 ரன்கள் வித்தியாசத்துல அமோகமா ஜெயிச்சது ஆரம்பகட்ட புள்ளி பட்டியலையே பெரிய அளவுல மாத்தி போட்டிருக்கு.
அவங்க ஆடின முதல் 2 மேட்ச்லயும் சூப்பரா ஜெயிச்சதால பெங்களூரு அணி இப்ப புள்ளிப்பட்டியல்ல முதல் இடத்துக்கு வந்திருக்கு. பேட்டிங், பவுலிங் ரெண்டுலயுமே அவங்க காட்டுன வலுவான ஆட்டம் அவங்கள ஒரு பலமான போட்டியாளர்களா காட்டுது. அவங்களோட நெட் ரன் ரேட் கூட்டல் 2.501 இருக்கு. இது அவங்க ஜெயிச்ச மேட்சுகள்ல எந்தளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி இருக்காங்கன்றத நல்லா காட்டுது. ஆனா இதுக்கு அப்படியே நேர்மாறா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இது 3வது தொடர் தோல்வி. இது அவங்கள புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துக்கு தள்ளியிருக்கு. அவங்க மறுபடியும் ஒன்னு சேர்ந்து நடந்துட்டு இருக்கிற இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிற ஃபார்முக்கு திரும்பியாக வேண்டிய பெரிய நெருக்கடியில இருக்காங்க. அவங்களோட நெட் ரன் ரேட் -2.517. அவங்களுடைய இந்த டோர்னமெண்ட் பயணம் எந்தளவுக்கு சவாலானதா ஆரம்பிச்சிருக்குன்றத இது நல்லா காட்டுது. இந்த சீசனோட ஆரம்பத்திலேயே இந்த நிலவரம் ஐபிஎல்-லோட முக்கியமான அம்சமான கடுமையான போட்டியையும் மாறி மாறி வர்ற அதிர்ஷ்டத்தையும் நல்லா காட்டுது. எல்லா டீம்களும் நம்பர் 1 இடத்துக்காகவும் ஒரு பிளே ஆஃப் ஸ்பாட்டுக்காகவும் போட்டி போடுறாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவோட இந்த நம்பிக்கையான ஆரம்பம் ஒரு பெரிய லெவலை செட் பண்ணிருக்கு. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இப்ப அவங்க இருக்கிற இந்த சவாலான நிலையில இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களோட ஆட்டத்தில இருக்கிற பிரச்சனைகளை சீக்கிரமா சரி செய்யணும்.